பெரும்பாலான வெற்றிக்கு காரணம் வந்து வெற்றி பெற்ற மாணவர்களுடைய தனி மனித உழைப்பு தான். அது கோச்சிங் சென்டர் போகாமல் ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியாதுங்கிறதுலாம் மாயம். அதுவும் இப்போ காலகட்டத்தில் இந்த இன்டர்நெட் காலகட்டத்தில் கோச்சிங் இன்ஸ்டியூட்டுகளுடைய தேவையை பெரிய அளவுக்கு இன்டர்நெட் ரெடியூஸ் பண்ணியிருக்கு. உதாரணமாக உங்கள் ப்ரிப்பரேஷனில் கோச்சிங் இன்ஸ்டியூட்டுங்கிறது வந்து ஒரு 20% இருக்கலாம். ஸோ கொஞ்சமாக 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் உள்ள புத்தகத்தை சொல்லித்தரதுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா காசு வாங்குறாங்க சம்டைம்ஸு. எனக்கு ரொம்ப அநியாயமாக தெரியுது. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். சார், ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னா கோச்சிங் சென்டரில் சேரணுமா சார்? இது வந்து எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வியாக இருக்குது. ஐஏஎஸ் படிக்கணும்னா கோச்சிங் சென்டர் சேரணுமான்னு. இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன உதவியை தான் பண்ணும். அது ஒன்றும் பெரிய எல்லாம் ஒன்றும் பண்ணாது. கோச்சிங் சென்டர் என்னத்தை பண்ண போகிறாங்கன்னா, நம்ம 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையுமான அந்த டெக்ஸ்ட் புக், என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை ஏதோ ஒரு விதத்தில் சொல்லித்தர போகிறாங்க. அதை கொஞ்சம் உருப்படியாக சொல்லி தருவாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அப்படி தான், அவ்வளோதான். பல பேர் உருப்படியாகவும் சொல்லித்தரதில்ல, அது வேறு விஷயம். ஸோ கொஞ்சமாக 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் உள்ள புத்தகத்தை சொல்லித்தரதுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா காசு வாங்குறாங்க சம்டைம்ஸு. எனக்கு ரொம்ப அநியாயமாக தெரியுது. இதுக்கெல்லாம் ஒரு நியாயமான ஒரு காசை வாங்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் அவங்களும் ஒரு வேலை இல்லாத ஒரு இளைஞர்கள் தான். அதனால் அவங்க வாங்குறதே விட ஒரு நியாயமாக ஒரு தொகையை வாங்கலாம். ஏன்னா 1.5 லட்ச ரூபாங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு சாதாரண மாணவனால் கொடுக்கவே முடியாத தொகையாக இருக்குது. இறுதியாக வந்து ஒரு போலியான தோற்றம் என்ன ஆயிருக்குதுன்னா, இந்த கோச்சிங் போனால் தான் செலக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க வந்து பல்வேறு விதமான உத்திகள் மூலமாக தோற்றுவிச்சிட்றாங்க. அதை வந்து பல்வேறு விளம்பர உத்திகள் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் தோற்றுவிச்சிட்றாங்க. அதுக்கு நம்ம செலக்டான மாணவர்களே கூட சம்டைம்ஸ் வந்து ஒத்துழைப்பு பண்ணுறாங்க. நான் தான் இந்த கோச்சிங் ஸ்கூலில் படித்தேன், இந்த கோச்சிங் ஸ்கூலில் படித்தேன்னு சொல்லி இவர்கள் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி அவங்க நிறைய விவரங்களை சொல்ல ஸோ இந்த கோச்சிங் ஸ்கூலில் படிக்கணும் போல இருக்குது அப்படின்ற எண்ணத்தை இன்டைரக்டாக மற்றவர்கள் மனதில் வந்து ஆழ்ந்த பதிய வச்சிட்றாங்க. இந்த காரணத்தினால இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டுகள் வந்து அவர்களுடைய இப்போ அவங்களுடைய ரோல், அதை மதிப்பிடக்கூடிய ரோல் அவருடைய அளவு வந்து உண்மையாக அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் விஷயம் இல்லை. உதாரணமாக உங்கள் ப்ரிப்பரேஷனில் கோச்சிங் இன்ஸ்டியூட்டுங்கிறது வந்து ஒரு 20% இருக்கலாம். அவங்களுடைய இன்புட்ஸ், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். மீதி ஒரு 80% வந்து நீங்கள் தான் படிக்கணும். எதுவாக இருந்தாலும் படித்து எழுத வேண்டியது அந்தந்த மாணவருடைய வேலை தான். அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். அதுவும் இப்போ காலகட்டத்தில் இந்த இன்டர்நெட் காலகட்டத்தில் கோச்சிங் இன்ஸ்டியூட்டுகளுடைய தேவையை பெரிய அளவுக்கு இன்டர்நெட் ரெடியூஸ் பண்ணியிருக்கு. பல்வேறு விதமான வீடியோக்கள் யூடியூப்பில் இருக்குது. பல்வேறு விதமான ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக ஃப்ரீயாக இருக்குது. வெப்சைட்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து இப்போ இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டுகள்கிட்ட இருந்து இன்டர்நெட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு டிமோக்ரட்டைஸ் பண்ணியிருக்குன்னு கூட சொல்லலாம். அதுலேயும் கூட பெய்டு வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அது ஒரு நியாயமான தொகையை வாங்கிக்கிறாங்க. ஆனால் நேரடியாக நடத்தக்கூடிய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து மிக அதிக தொகையை கேட்குறாங்க. அது வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட் காஸ்ட்டு. எந்த விதத்துலேயும் அது வந்து ஏற்றக்கூடிய ஒரு காசே கிடையாது. ஒரு 1 லட்சத்தி 2.5 லட்சம் ரூபாய் எல்லாம் சொல்கிறது. அதுக்கு அவர்கள் சொல்கிற நியாயங்கள் நிறைய கற்பிதங்கள்லாம் இருக்குது. நாங்கள் நிறைய செலவு பண்ணுறோம், நிறைய கோச்சிங்கு ஏதோ ஃபேக்கல்ட்டிக்கெல்லாம் காசு கொடுக்குறோம். சார், இப்போ அவங்க சொல்கிற அந்த புள்ளிவிவரமும் தப்பாக இருக்குது சார். வந்து இப்போ இங்கே தான் படித்தாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்கள அவங்க இல்லைன்றாங்க சார். நானும் அதை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சம்பவத்தெல்லாம். நம்ம என்ன சொல்கிறது, இப்போ இந்த மாதிரியான தகவல்களை ஒருத்தர் மறுக்கணும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் தவறாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி தப்பான ஒரு கேண்டிடேட்டை, தப்பான ஒரு கேண்டிடேட் வந்து இவர் இந்த இடத்துட்ட படித்தார் அப்படின்னு சொல்லி இவர் தவறாக கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா அதை மறுக்கணும். அதாவது எப்படி நடக்குது இதனுடைய உண்மையான விவரம்னா, இந்த நிழலுக்கு ஒதுங்கினாலெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிட்ட கணக்கு கதையாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அந்த டெஸ்ட் பேட்சில் வந்து சும்மா ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டினில் எல்லாத்தையும் ஆன்சரை எழுதி கொடுத்துட்டு சும்மா டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு போனால் அது ஃப்ரீயாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்படி போகிற பொழுது இறுதி டெஸ்ட்டில் வந்து அவங்களோட இது வந்து ஹால் டிக்கெட் காப்பியை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் அட்டன் பண்ணவங்கலாம் அவர்கிட்ட படித்த மாதிரி அவர் வந்து ஹால் டிக்கெட் காப்பி இங்கே பாருங்கள் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறது. உண்மையாக அந்த மாணவருக்கு மட்டும் தான் தெரியும் அது அந்த இடத்துல படித்தாரா படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது வந்து ப்ரிலிம்ஸ் மட்டும் படிச்சிருப்பார், அல்லது இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணியிருப்பார். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுங்கிறது வந்து மார்க் இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க் இன்டர்வியூ ட்ரைனிங்கில் ஒரு பெரிய பேனல்ஸை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூட்டு வச்சு பண்ணுற பொழுது அது ஃப்ரீயாக, யூஸ்வலாக மார்க் இன்டர்வியூஸ் வந்து ஃப்ரீயாக நடக்குது. அப்போ போய் என்ரோல் பண்ணிவிட்டு ஒரு ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அதில் வந்து ஒரே ஒரு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டால் கூட அந்த இன்ஸ்டியூட்டில் படித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளைம் இருக்குது. உண்மையான ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டோடைய ரோலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் படிக்கிறவர், மெயின் எக்ஸாமினேஷன் அங்கே படிக்கிறவர். இது ரெண்டும் தான் உண்மையான விஷயம். இதை தவிர இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறவர், கிராஷ் கோர்ஸ் எங்கேயாவது தலையை காட்டினவர், அதுக்கடுத்தது இந்த மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணவர், இவரெல்லாம் அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படித்ததாக கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஈவன் அது மாதிரி இல்லாமல் வெறும் மெட்டீரியலை மட்டும் கேட்டு வாங்கிட்டவங்கள கூட அப்படி கிளைம் பண்ணிக்கிற நிகழ்வுகள்லாம் நடக்குது. இதெல்லாம் சரியான ஒரு அறமற்ற செயல். இதுக்கும் உண்மையான தகவல் இல்லை. இது எல்லாத்தையும் முழுமையாக இண்டிபெண்ட்டாக வெரிஃபை பண்ணி இவர் உண்மையாக இங்கே படித்தார், இவர் வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் அட்டன் பண்ணார், அல்லது இவர் வந்து இன்டர்வியூ மட்டும் தான் அட்டன் பண்ணார் அப்படின்னு சொல்லுவதற்கான எந்த மெக்கானிசமும் இப்போ இல்லை. அதனால் எல்லா மாணவர்களும் இவங்க சொல்கிறத நம்ப வேண்டி இருக்குது. இது ஒரு இண்டிபெண்ட் இண்டிபெண்ட்டாக ஏதாவது உங்களை மாதிரி மீடியா பர்சன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்கள், உண்மையாக படித்தவர் இத்தனை பேர் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு ரேட்டிங் சொல்லுங்கள். உண்மையாக படித்த மெயின்ஸ் கேண்டிடேட் இத்தனை பேர் இன்டர்வியூ போனவங்க, இத்தனை பேர் வந்து இதில் வந்து டெஸ்ட் பேட்ச் தான் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் இண்டிபெண்ட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஏதாவது இருந்து இவங்களெல்லாம் ரேட் பண்ணால் தான் இது உண்டு. இல்லைன்னா இந்த ஃபால்ஸ் கிளைம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் கோச்சிங் சென்டர் போகாமல் ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். அதில் என்ன சந்தேகம்? நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கோச்சிங் சென்டர் போகாமல் ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் மாயம், அதெல்லாம் மாய தோற்றம். கோச்சிங் சென்டருடைய ஒரு வழிகாட்டுதல் என்பது ஒரு சில நேரங்களில் தேவைப்படும். சில நேரங்களில் சின்ன ஒரு ஷெடியூல்களில் படிக்கிறது. கோச்சிங் சென்டருடைய பயணம் மட்டும் நான் சொல்கிறேன், சின்ன பயணம் தான் அதுக்கு. ஒரு குறிப்பிட்ட ஷெடியூல்களில் நம்மளை படிக்க வைக்கும். அந்த ஷெடியூல்குள்ளே அந்த வகுப்புகளில் நம்ம டெஸ்ட்டுகளில் எழுத வைக்கும். இந்த ஷெடியூலிங் வந்து நம்ம ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருந்துச்சுன்னா அதையே பண்ண முடியும். ரெண்டாவது, சில புரியாத விஷயங்கள், புரியாத சப்ஜெக்ட்கள் இருக்கலாம். இப்போ எக்கனாமிக்ஸ் ஒருத்தருக்கு புரியாமல் இருக்கலாம். அப்போ ஒரு எக்கனாமிக் ஃபேக்கல்ட்டிஸ் எடுக்கக்கூடிய வகுப்பு அவருக்கு உபயோகரமாக இருக்கும். அது இல்லாத வேறு ஏதாவது சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் சின்னதாக தயார் பண்ணி கொடுப்பாங்க. பெரிய மெட்டீரியல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க கொடுக்குற மெட்டீரியலை படித்தாலாம் ஒன்றும் ஆக போகிறதுலாம் இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓப்பன் புத்தகங்கள்லாம் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதே ஓப்பன் டெக்ஸ்ட் புக் தான் அவங்களையும் சொல்ல போகிறாங்க. அதுலேருந்து தொகுத்து ஒரு சின்ன மெட்டீரியலாக கொடுத்து இதை படிக்கிறதுக்கு வசதியாக பண்ணி கொடுப்பாங்களே, அந்த சின்ன மெட்டீரியல்கள் இவ்வளோ தான். ஒரு புரியாத ஒரு சின்ன கான்செப்டுகளுக்கு சில பேருடைய வழிகாட்டுதல், ஒரு குறிப்பிட்ட ஷெடியூலிங்கில் நம்மளை படிக்க வைக்கிறது, அங்கங்கே சின்ன மெட்டீரியலில் தயார் பண்ணி கொடுக்குறது. இதை தவிர கோச்சிங் இன்ஸ்டியூட்டோடைய ரோல் வந்து பெருசாக இல்லை. இந்த மாதிரி சின்ன வழிகாட்டுதலுக்கு அரசாங்கம் ஏதாவது பண்ணுறாங்களா சார்? கண்டிப்பாக பண்ணுறாங்களே. அரசாங்கம் வந்து அண்ணா இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இருக்குது. நான்லாம் அண்ணா இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட்டுடைய மாணவர் தான், எந்த சந்தேகமும் இல்லை. அண்ணா இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட்டுடைய ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருக்கு இல்லையா, அரசாங்கம் நடத்துது சார். அரசாங்கம் நடத்துது, தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துது. அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அண்ணா மேலாண்மை பயிற்சி நிறுவனம் சொல்லிட்டு அடையாறில் இருக்குது. அப்போ வந்து நான் படித்த பொழுது வந்து அண்ணா நகரில் இருந்துச்சு. ஸோ அந்த இது இப்போ ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டி தராங்க. ப்ரிலிமினரிக்கு கோச்சிங் தராங்க, மெயின்ஸுக்கு வந்து கோச்சிங்ஸ் தராங்க, இன்டர்வியூக்கும் கோச்சிங் தராங்க. அது எந்த விதமான ஃபீஸும் வசூல் பண்ணுறதில்ல, எல்லாருக்கும் ஃப்ரீயாக தராங்க. ஸோ அவர்கள் அந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. ஆனால் ஒட்டுமொத்த டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க ஒரு 220 பேருக்கு என்னமோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 220 பேருங்கிறத விட மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மற்றவர்கள்லாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணி உள்ளே போக முடியல. அப்போ அவர்கள் வெளியில் மற்ற ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்ஸை வந்து அவர்கள் அணுகிறாங்க. சார், இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் அட்வைஸ் என்ன சார்? அங்கே இடம் கிடைக்கல சார், வந்து என்ன மாதிரி விஷயத்தை வந்து இப்போ வந்து அதை அவருடைய மண்டல பயிற்சி நிறுவனங்கள், இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சினுடைய மண்டல பயிற்சி நிறுவனம் கோயம்புத்தூர்லேயும் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிலையும் கூட துவக்கியிருக்காங்க. ஸோ அங்கே பண்ணிக்கலாம். எல்லா லைப்ரரியிலையும் வந்து புக்ஸ் இருக்குது. ஸோ அங்கே மெயினாக படிக்கலாம். அதுக்கடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஸ்டடி சர்க்கிள்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் படிக்கலாம். இதெல்லாம் செல்ஃப் டிசிப்ளினில் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு உபயோகப்படும். இல்லை நான் வந்து ஒரு கிளாஸ் சொல்லி யாராவது ஒரு கிளாஸ் எடுத்து அதை நான் கேட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கரெக்டாக எல்லா விதமான டேட்டாவும் கரெக்டாக தான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சில கோச்சிங் இன்ஸ்டியூட்டுகளை நாமளாக டிசைட் பண்ணி ஏற்கனவே அங்கே படித்த மாணவர்களை விசாரித்து உண்மையாக இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டெல்லாம் சரியாக தான் எடுக்கிறாங்களான்னு கேட்டுக்கிட்டு அதற்கு பிறகு அவர்கள் ஒரு நியாயமான காசை வாங்கினாங்கன்னா, அநியாயமான காசு வாங்கினா அங்கே போக வேண்டியதில்லை, அதுக்கு நீங்களே முயற்சி பண்ணி படிச்சிடலாம். நியாயமான காசை வாங்கிட்டு அவங்க நடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டுகளில் சேர்ந்து படிக்கலாம். இது இல்லாமல் செல்ஃபாகவும் படிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல வழி. செல்ஃப் மோட்டிவேஷனில் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப நல்ல வழி. கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு போகணுங்கிறது வந்து ஒரு கூடுதல் தகுதி தானே தவிர மற்றபடி இல்லை. சார், இப்போ நான் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன் சார். ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபெயில் ஆனது. திரும்ப வந்து எனக்கு கோச்சிங் தேவையில்லை சார். ஒரு ஃபிகர் தெரிஞ்சு போச்சுன்னா தேவையில்லை சார். வந்து தேவையில்லைன்னு தான், அது பெரும்பாலும் தேவையில்லை. இந்த மாணவர்கள் அத்தனை பேரும், பெரும்பாலான மாணவர்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஒரு டைம் தான் படிப்பாங்க.
அதுக்கு பிறகு உண்மையான கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு அவங்க போகவே மாட்டாங்க. ஏன்னா சுயரூபம் தெரிஞ்சிடும், சுயமாக தெரிஞ்சிடும். இதில் நடத்த போகிறது என்னமோ 10வது 12வது என்சிஆர்டி புத்தகம் தான் தெரிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு திருப்பி போய் அந்த கிளாஸில் உட்காரதுல அர்த்தம் இல்லைன்னா அவங்க ரூம்லேயே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவங்க 4 வருஷம் கழிச்சு செலக்ட் ஆனாலும் அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்காரர் அதை கிளைம் பண்ணுவார், இவர் என்னுடைய மாணவர் அப்படின்னு. ஜெயிச்சு யாரும் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜெயிக்கல சார், அவங்களா ஜெயிச்சுட்டு தான். அதாவது அது அப்படி தான் கிட்டத்தட்ட சொல்லணும். அது ஆனால் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்டோடைய ரோல் வந்து அதில் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுவாங்க. நாங்களும் அவங்கள வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உண்மை அது இல்லை. பெரும்பாலான வெற்றிக்கு காரணம் வந்து வெற்றி பெற்ற மாணவர்களுடைய தனி மனித உழைப்பு தான். அதுக்கு ஒரு சின்ன தூண்டுதல் தான், அவ்வளோதான். எரியக்கூடிய ஒரு விளக்கில் ஒரு லைட்டாக இருக்கக்கூடிய விளக்கில் லைட்டாக தூண்டி வர்றதுக்கான ஒரு சின்ன குச்சி தான் கோச்சிங் இன்ஸ்டியூட். உண்மையான அந்த எண்ணெயோ அல்லது திரியோ வந்து அந்த மாணவரினுடைய அந்த தூண்டுற வேலையை இப்போ வந்து யூடியூப்பும் வெப்சைட் நிறைய கிடைக்குது, அதே பண்ணுது. அதுக்கு கோச்சிங் சென்டர் போன அவசியம் இதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பாக இதில் பண்ணலாம். இது எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம். நிறைய டெமோக்ராட்டிஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. அதோட பெஸ்ட்டாகவே கிடைக்குது, அதோட நல்லாவே இருக்குது. எவ்வளோ நாளும் எந்த டயத்துக்கு வேணாலும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் இருக்குது. ரெண்டாவது கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் உள்ள சிக்கல் என்னென்னா அது சென்னையிலையோ வேறு எங்கேயோ அது மாதிரி நகரங்களில் இருக்குது. அதுக்கான காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு மாணவர் வந்து சென்னையில் தங்கி படிக்கணுங்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா செலவாகுது. அப்போ அது அந்த மாணவர் அந்த குடும்பத்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ அது வந்து வி கேன் கட் இட். அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கை நம்ம வந்து இது பண்ணிவிட்டு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். முக்கியமாக அந்த குறிப்பிட்ட ஷெடியூலுக்குள்ளே படித்து முடிக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட் பெருசாக தேவையில்லை. அது ஒன்றும் தேவையில்லை.